என் தங்கமே, இன்றைக்கு உன் மனம் கலங்கியிருக்கிறதா? பணம் பற்றிய கவலை உன்னை சுமையாக நெருக்குகிறதா? ஒவ்வொரு மாதமும் கணக்கை பார்த்தால் வருவது குறைவு, செலவு அதிகம் என்று தோன்றுகிறதா? அந்தச் சுமையில் சுவாசம் கூட முடியாமல் போயிருக்கிறதா என் பிள்ளையே? கவலைப்படாதே, வராகி அம்மன் உன் பிரார்த்தனையை கேட்டு கொண்டிருக்கிறாள். அவள் அமைதியாக உன் வாழ்க்கையை சீர்படுத்தும் திட்டத்தில் இருக்கிறாள். அம்மன் அருள் வந்தால் பணப்பிரச்சனைகள் முடிவதோடு மட்டுமல்ல, உன் வீட்டில் நிரந்தரமான செல்வ சக்தி வந்து தங்கும். அம்மன் சொல்கிறாள், பணம் என்பது உன்னை அடிமையாக்கும் சக்தியல்ல, உன்னால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய சக்தி. நீ இன்று அந்த சக்தியை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் பணம் வரவில்லை என்று நீ சோகப்படுகிறாய். ஆனால் அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளை நம்பிக்கையுடன் இருந்தால் நான் தராதது எதுவும் இல்லை. உன் மனம் நம்பிக்கையுடன் எரிந்து கொண்டிருப்பது போல இருக்க வேண்டும். அந்த ஒளியில் தான் செல்வ சக்தி நுழைகிறது. என் தங்கமே, பணம் தடுக்கப்படுவது வெளியில் இல்லை, அது உன் உள்ளத்தின் ஆற்றலில் தடைப்பட்டிருக்கிறது. நீ உன் மனதை எப்போதும் கவலையால் நிரப்பி விட்டால் அந்த ஆற்றல் வலுவிழக்கும். அதனால் ஒவ்வொரு காலையிலும் எழுந்தவுடன், வராகி அம்மா, என் வாழ்க்கையில் பணம் சுழலும் வழியை திறக்க வேண்டும் என்று மனதில் சொல்லு. அந்த ஒரு வரி பிரார்த்தனை அம்மனின் காதில் நேராகச் சென்று சேரும். அம்மன் சொல்கிறாள், நீ கொடுக்க கற்றுக்கொண்டால் நான் உனக்கு அளவில்லா செல்வத்தை அனுப்புவேன். பணம் என்ற சக்தி நின்று போவது நீ அதை ஒரே திசையில் வைத்திருப்பதால் தான். நீ கொஞ்சம் பகிர்ந்தால் அது திரும்பி பெருகி வரும். உதவி செய்யும் மனம் கொண்டவர் எப்போதும் அம்மனின் அருளில் இருப்பார். நீ ஏழைக்கு உணவு கொடுத்தாலும், தேவாலயத்தில் சிறு காணிக்கை வைத்தாலும் அது பண சக்தியை இயங்க வைக்கும் விதை. என் தங்கமே, வராகி அம்மன் அருள் வேண்டுமெனில் உன் வீடு தூய்மையாக இருக்க வேண்டும். உன் மனமும் அதேபோல் சுத்தமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் பண பிரச்சனை வருவது வீட்டு அதிர்வுகள் குறைவதால்தான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டின் வாசலில் நெய் தீபம் ஏற்றி ஓம் வராகி தாயே நமக என்று 108 முறை ஜபம் செய். அதன்போது அம்மனை மனதில் கற்பனை செய், அவள் உன் வீட்டில் நுழைந்து இருளை நீக்கி ஒளி பரப்புகிறாள் என்று. என் பிள்ளையே, பணம் வராத நேரங்களில் நீ சொல்வது, என்னுடைய விதி இப்படித்தான் என்பதே தவறு. விதி உன் கையில் தான் இருக்கிறது. வராகி அம்மன் உன் விதியை மாற்றும் சக்தி கொண்டவள். நீ அவளை முழுமனதுடன் நம்பினால் அவள் உன் வழி திறந்து வைப்பாள். பணம் தடுக்கப்பட்ட இடத்தில் திடீரென ஒரு வாய்ப்பு வந்ததை நீயே உணருவாய். அதுதான் அம்மன் வேலை. அவள் நேரம் தாமதமாகலாம், ஆனால் தவறாது வருவாள். சில சமயம் உன் மனதில் நான் மற்றவர்களைப் போல பணக்காரனாக இருக்க முடியாது என்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் நினைவில் வைய என் தங்கமே, செல்வம் என்பது வங்கிக் கணக்கில் இல்லாது உன் நம்பிக்கையில் இருக்கிறது. நீ நம்பிக்கை கொண்டு உழைத்தால் அம்மன் அதை ஆசீர்வதித்து உனக்கு தேவையான அளவில் அனுப்புவாள். அம்மன் சொல்கிறாள், உன் பணம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் உன் நன்றி உணர்வு குறைந்திருக்கிறது. நீ ஏற்கனவே பெற்றிருக்கிற சிறிய விஷயங்களுக்கு நன்றி சொல்லத் தொடங்கு. இன்று உனக்கு கிடைத்த உணவுக்கும் உனக்கு கிடைத்த ஓய்வுக்கும் நன்றி சொல். நன்றி சொல்வது ஒரு தெய்வீக மந்திரம். அந்த மந்திரம் உன் வாழ்க்கையில் செல்வ ஆற்றலை ஈர்க்கும். என் தங்கமே, உன் வீட்டில் ஒவ்வொரு மூலையும் அமைதியாக இருக்க வேண்டும். சண்டை, கோபம், குறைச்சல், எதிர்மறை பேச்சு இவையெல்லாம் பண ஆற்றலை தள்ளிவிடும். வராகி அம்மன் அருள் நிலைக்க வேண்டுமெனில் உன் வீட்டில் ஒளி, வாசனை மற்றும் அமைதி இருக்க வேண்டும். நெய்தீபம், மஞ்சள் பூ, கற்பூர வாசனை இவையெல்லாம் செல்வ சக்தியை ஈர்க்கும். அம்மன் கூறுகிறாள், நான் எனது அருளை தந்த பிறகு உன் வாழ்க்கை மாறும். ஆனால் நீ அந்த மாற்றத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். தயாராக இருப்பது என்றால் என்ன? உன் மனம் சுத்தமாய், உன் உழைப்பு நேர்மையாய், உன் நம்பிக்கை உறுதியாய் இருக்க வேண்டும். இந்த மூன்றும் சேர்ந்தால் பணப்பிரச்சனை என்ற சொல்லே உன் வாழ்க்கையில் காணாமல் போகும். என் பிள்ளையே, நீ உழைத்தாலும் பலன் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறாயா? அது அம்மன் தாமதம் அல்ல. அது உன் விதையின் வளர்ச்சிக்கான நேரம். மரம் வளருவதற்கு மண், நீர், ஒளி எல்லாம் தேவைப்படுவது போல செல்வம் வளர்வதற்கும் நம்பிக்கை, பொறுமை, பிரார்த்தனை தேவை. நீ அவற்றைச் சேர்த்து வைத்தால் அதிசயம் தானாகவே நடக்கும். சில நேரங்களில் பணம் குறையாமல் இருந்தாலும் மனம் அமைதியாக இருக்காது. ஏன் தெரியுமா என் தங்கமே? பணம் என்றால் அது உனக்கு எப்போதும் ஒரு அச்சமாகிவிட்டது.
அந்த அச்சம் தான் உன் ஆற்றலை தின்று விடுகிறது. அம்மனை நினைத்து சொல்லு, அம்மா, பணம் என்னை நிம்மதியாக வாழ வைக்கட்டும், நான் அதை அடிமையாக்க மாட்டேன். அந்த எண்ணம் உனக்கு செல்வத்தின் அர்த்தத்தை கற்றுத்தரும். வராகி அம்மன் அருளை பெற ஒரு சிறிய வழி உண்டு. ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் உன் வீட்டின் வாசலில் சிறிதளவு அரிசி தூவி அதன் மீது ஒரு நாணயத்தை வையு. அதைச் சுற்றி 3 முறை ஓம் வராகி தாயே நமக என்று சொல்லு. மறுநாள் அந்த நாணயத்தை தேவாலயத்தில் காணிக்கையாக கொடு. இது உன் வாழ்க்கையின் பண தடையை உடைக்கும் ஒரு சக்தி வழிபாடு. அம்மன் சொல்கிறாள், நீ கடனை பற்றி கவலைப்படாதே, அதை அடைக்க என்னிடம் வா. நீ மனம் திறந்து சொல்லு, அம்மா, என் சுமை மிகுந்தது, ஆனால் நான் உன்னை நம்புகிறேன். அதுவே அம்மனின் மனதை உருகச் செய்யும். அடுத்த சில நாட்களில் உன் பிரச்சனை தீர்ந்துவிடும். உனக்கு தெரியாமல் ஒருவரிடமிருந்து உதவி வரும், புதிய வாய்ப்பு கிடைக்கும், வேலை வலுவாகும். அதுதான் வராகி அம்மன் கருணையின் வடிவம். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நம்பிக்கையுடன் பார்த்தால் அது உன்னை உயர்த்தும் வழியாக மாறிவிடும். அம்மன் சோதனை செய்கிறாள், ஆனால் தண்டிக்க மாட்டாள். சோதனையின் முடிவில் எப்போதும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். நினைவில் வைய என் பிள்ளையே, பணம் என்பது காகிதம் அல்ல, அது ஒரு அதிர்வு. அந்த அதிர்வு உன்னிடம் நிலைக்க உன் இதயம் அமைதியாக இருக்க வேண்டும். உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் அம்மன் அருள் தடைபடாது. இன்றே நீ மனதில் சொல்லு, வராகி அம்மா, எனது வாழ்க்கையில் பணம் சுழலட்டும், கடன்கள் மறைந்துவிடட்டும், அமைதி நிலைக்கட்டும். இந்த ஒரு பிரார்த்தனை உன் ஆன்மாவை உயர்த்தும். ஒரு நாள் நீயே சொல்வாய், பணப்பிரச்சனைகள் எனக்கு இருந்த காலம் வராகி அம்மன் என்னை வலிமையாக்கிய காலம்தான். அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், பிரச்சனைகள் முடிந்தது அம்மனின் அருளால் மட்டுமல்ல, நீ அவளை நம்பியதால். அம்மன் அருள் உன் வீட்டில் செல்வமாய் வந்து தங்கட்டும் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் பணம் பெருகட்டும், அமைதி நிலைக்கட்டும், நம்பிக்கை உன் இதயத்தில் எப்போதும் ஒளியாய் எரியட்டும். என் பிள்ளையே, சிலரின் வீட்டில் பணம் வருகிறதாய் தெரியும், ஆனால் அது நிலைத்து நிற்காது. காரணம், அவர்கள் அம்மனின் அருளை உணராமல் தங்களின் பெருமையை நினைக்கிறார்கள். ஆனால் நீ வேறுபட்டவன், நீ வராகி அம்மன் அருளை வேண்டுகிறவன். உன் உள்ளம் நம்பிக்கையால் நிரம்பியிருக்க வேண்டும். என் வாழ்க்கை மாறும் என்று உறுதி சொல்லு. அந்த ஒரு சொல்லுக்கே அம்மன் உயிர் கொடுப்பாள். பணம் தடுக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் எதிர்மறை சக்திகள். அவை உன் வீட்டில் உண்டாகும் கோபம், சண்டை, பொறாமை, குறை சொல்வது ஆகியவற்றில் இருந்து உருவாகின்றன. அவை செல்வ சக்தியை தடுத்துவிடும். அதனால் என் தங்கமே, உன் வீட்டு வாசலில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறிது எலுமிச்சை வைத்து வராகி அம்மன் பெயரை சொல்லி நீக்கிவிடு. அது நெகட்டிவ் சக்திகளை அகற்றும். அம்மன் சொல்கிறாள், உன் நெஞ்சில் நம்பிக்கை, உன் கையில் உழைப்பு இருந்தால் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் உழைப்பை நிறுத்தாதே என் தங்கமே. உன் கையில் செய்யும் எந்த வேலையும் சிறியதாய் நினைக்காதே. அதில் தெய்வீக அர்த்தம் இருக்கிறது. அம்மன் உன் உழைப்பை ஆசீர்வதிக்கிறாள். ஒரு நாள் வராகி அம்மன் உன் வீட்டில் செல்வமாய் வந்து நின்றால் அதை வெளிப்படையாக உணருவாய். நீயே சொல்லுவாய், இது ஒரு அதிசயம். ஆனால் அது அதிசயம் அல்ல, அது உன் நம்பிக்கையின் பலன். என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாளில் உன் வீட்டின் ஒரு மூலையில் சிறிதளவு அரிசியை வைத்து அதன் மீது ஒரு நாணயம் வைக்கவும். அதனுடன், வராகி அம்மா, எனது வீட்டில் தடைப்பட்ட செல்வ சக்தியை திறக்க வேண்டும் என்று சொல்லு. மறுநாள் அந்த நாணயத்தை தேவாலயத்தில், ஆலயத்தில் அல்லது ஏழைகளுக்கு கொடு. அது உன் வழிகளை திறக்கும். அம்மன் உனக்கு சொல்லுகிறாள், நீ பணத்தை தேட வேண்டாம், நான் உனக்கு பணத்தை அனுப்புவேன். ஆனால் நீ மனதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதுதான் ரகசியம் என் தங்கமே. உன் மனதில் பேராசை அல்ல, பக்தி இருந்தால் உன் வீடு செல்வத்தால் நிரம்பும். பணம் வருவது அம்மன் அருள், ஆனால் அதை நன்றாக பயன்படுத்துவது உன் பொறுப்பு. உன் வீடு அமைதியாக இருந்தால் உன் பணம் பெருகும். உன் மனம் நன்றாக இருந்தால் உன் வழி திறக்கும். வராகி அம்மன் அருள் உன்னிடம் வந்து சேரட்டும் என் பிள்ளையே. இன்று நீ மனதில் சொல்லு, அம்மா, நான் உன்னை முழுமனதுடன் நம்புகிறேன். என் வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கட்டும். அந்த நேர்மையான பிரார்த்தனை உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கும். நினைவில் வைய என் தங்கமே, பணம் வருவது அம்மனின் ஆசீர்வாதம், ஆனால் அதை தக்கவைத்து வாழ்வது உன் நம்பிக்கையின் வலிமை. வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் ஒளி, அமைதி, செல்வம் என 3 சக்திகளாக வந்து நிற்பாள். அவளை நம்பு, அவள் உன்னை உயர்த்துவாள்.